சங்கர் வந்து இன்னைக்கு அவருடைய படங்கள் ஓடலை, அடுத்தடுத்து ஓடலைங்கிறது ஒரு பெரிய சரி. பின்னடைவு தான். சரி. அவர் நினச்சிருந்தா அவரே அவர் பையனை ஹீரோ வச்சு எடுத்திருக்கலாம். பட் அதை அவர் செய்யலை. இன்னொன்று அந்த பையன் வந்து உதவி இயக்குனராக தான் இருந்திருக்கு. இந்த இயக்குனர் பயிற்சிக்காக தான் திரையுலகத்துக்கு வந்தார். அவர் திடீர்னு நடிகரானது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அவர் சங்கர் வந்து இது ஏன் பையன் அப்படின்னு எங்கேயுமே ஒரு பெருசாக பிரபகண்டா பண்ணதில்லை. அந்த பையனும் வந்து அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் சங்கரோட பையன் அப்படின்லாம் பெருசாக பந்தாலாம் பண்ணிட்டதே கிடையாது. ரொம்ப ரேராக கூட இருக்கிற பசங்களுக்கே தெரியாதான் இவர் சங்கருடைய பையன். ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் ஸ்பாட்டில் நடந்துப்பார். ரொம்ப தன் முயற்சியில் வளரணும்னு நினைக்கிற ஒரு பையன் அவர். ஸோ அவர் வந்து இன்னைக்கு எதிர்பாராத விதமாக ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. சங்கர் எப்படியும் கட்டாயமாக கதை கேட்டிருப்பார். சங்கர் கேட்காம தன் பையனை ஒரு படத்தை நடிக்க வைக்க மாட்டார். அவருக்கும் பெரிய கனவெல்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் வந்து தன் பையனை அறிமுகப்படுத்தணும்ல அவர் நினச்சாரு. பட் கால சூழல் அதுக்கு சரியாக அமையல. இப்போ அவர் அறிமுகமாகிறாரு. பார்ப்போம் அவர் அப்பாவினுடைய வளர்ப்பு படி அல்லது அவர் கதை கேட்டு ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னா அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் கட்டாயமாக அவரும் வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார்.